Good morning, students. So today we are going to see about for the first year வந்து first unitல வந்து vectors and dynamics இருக்கும். Vectors and dynamicsல வந்து நம்ம வந்து இப்ப வந்து dynamics பார்ப்போம். Okay, first vectors கொஞ்சம் ட்ரையா இருக்கும்னா we are going to see about the dynamics. Okay, impulse னா என்ன? Impulse of force. Okay. So impulse of a force. Impulse வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா நார்மலா வந்து இம்பல்ஸ் வந்து ஐன்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எஃப், ஃபோர்ஸ் வந்து எஃப் ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஆக்டிங் அட் த டைம் டி, டைம் இன்டர்வல் நமக்கு தெரியும் டி ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸ்மால் டி இஸ் டிஃபைன்ட் as ஃபோர்ஸ் இன்டு டி. ஓகே, தட் இஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. ஓகே, ஸோ ஐன்றது இம்பல்ஸ், இப்போ இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டைம். ஓகே, எஃப் இன்டு டி. பை நியூட்டன்ஸ் லா, செகண்ட் லா, நியூட்டன் செகண்ட் லால பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் F is equal to ma, அதாவது மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஓகே, m என்றது மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், அது நமக்கு தெரியும். ஓகேவா? சோ if u and v are the initial and final velocity of the particle. so u ன்றது என்னன்னா initial velocity ன்னு சொல்லுவாங்க, v ன்றது final velocity ன்னு சொல்லுவாங்க. a is equal to v minus u divided by t, that is acceleration is equal to final velocity minus initial velocity divided by time. Okay, therefore I is equal to f into t. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே I is equal to f into t வந்து f க்கு பதிலா நம்ம வந்து m into a ன்னு எழுதலாம். Okay, therefore f is represented as ma into t. That is, அத வந்து திருப்பி என்னன்னா a க்கு பதிலா we can write the term as final velocity minus initial velocity divided by time. Okay, therefore m into v minus u divided by t into t. ஓகேவா? therefore that is equal to, அத வந்து எப்படி into அந்த tt get cancel, tt வந்து கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டா மீதி இருக்கிற டேர்ம் m is equal to v minus u. okay, that is m என்றது மாஸ், v என்றது final velocity minus initial velocity. okay, the impulse of force is equal to the change in momentum produced. okay, எவ்வளவு momentum change in momentum produced தான் impulse அப்படின்னு சொல்றாங்க. and அதுக்கு டெஃபினிஷன் என்ன? impulse force is an infinite greater force acting at a very small interval of time. okay, so ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பந்து இருக்கு, பந்து வந்து கிரிக்கெட் பேட் விளையாடுறாங்க. அப்ப வந்து அங்க வந்து ஃபோர்ஸ் வந்து கொடுத்துறாங்க, அந்த பந்துல வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து குறிப்பிட்ட ஃபோர்ஸா இருக்கும். ஆனா வந்து பேட்ல படக்கூடிய டைம் வந்து இன்டர்வல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, ஷார்ட் டைம். அதை தான் வந்து சொல்றாங்க, ஃபோர்ஸ் வந்து கிரேட்டரா இருக்கும், டைம் வந்து ஷார்ட்டா இருக்கும். The force and the time cannot be measured because too greater and too smaller. அதாவது force வந்து greater-ஆ இருக்கும், time வந்து very smaller-ஆ இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. The impulse force is always measured by change in momentum produced. impulse force வந்து எப்படின்னா change in momentum produced வழியா தான் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். For example, ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. blow of a hammer on a pill. okay, so அதாவது ஒரு ஆணியை வந்து நம்ம அடிக்கிறப்ப அந்த சுத்தி வந்து அந்த ஆணியில அடிக்கிறப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அந்த சுத்தியில கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஆனா வந்து அந்த பில், அதாவது அந்த ஆணியில வந்து கொஞ்ச நேரத்துல தான் போடும், ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் வந்து போடும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கிரிக்கெட் பேட். ஓகே, the force exerted by a bat on a cricket ball. கிரிக்கெட் பால்ல வந்து ஃபோர்ஸ் படக்கூடிய இது டைம் வந்து மிக கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So இதுதான் வந்து impulseன்றது. Then after fundamental principles of impact. Okay, fundamental principles of impactல வந்து Newton's law, impact coefficient of restitutions ன்னு சொல்றாங்க. The two body imprinting directly to the relative velocity after impact. Okay, ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து படுது, அப்ப வந்து படுறப்ப அதோட இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து u1 u2 or velocity of two bodies, ஒரு ரெண்டு பாடி இருக்கு, u1 u2 ன்றது velocity, அதாவது initial velocity. final velocity வந்து v1 v2 அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வந்து v1 v2 இந்த final velocity. அப்ப வந்து என்னன்னா v1 minus v2 divided by u1 minus u2 that is equal to minus c அப்படின்னு சொல்றாங்க. சோ அதாவது எவ்வளவு இது அப்ப வந்து u1 minus u2 வந்து ரைட் ஹேண்ட் சைடுல கொண்டு போனா v1 minus v2 is equal to minus c into u1 minus u2 அப்படின்னு வரும். ஓகேவா? அதுதான் வந்து ஈக்குவேஷன். அதாவது நியூட்டன்ஸ் வந்து law of impact coefficient of
ரெஸ்டிடியூஷன்ஸ்ன்றது. ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்கன்னா u1 minus u2 and v1 minus v2 are relative velocity. இது ரெண்டும் வந்து relative velocity. E வந்து எப்படி இருக்கும்னா lies between 0 to 1. E வந்து எவ்வளவு இருக்கும்னா 0 ல இருந்து 1 ல தான் இருக்கும். The bodies are called perfect plastic bodies. That is E is equal to 1. Okay, the bodies are called perfectly elastic body. எலாஸ்டிக் பாடியா இருந்தா குறிப்பிட்ட வெலாசிட்டி இருக்கும். இப்ப கிளாஸ் பாடியா இருந்தா E is equal to 0.94 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The two lead balls ரெண்டு லெட் பாலா இருந்ததுன்னா அதுக்கு வந்து E is equal to 0.2 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிளாஸ்டிக் பால்ஸுக்கு வந்து குறிப்பிட்ட வெலாசிட்டி, அதாவது பிளாஸ்டிக் பால்ஸுக்கு வந்து E is equal to 0 இருக்கும். எலாஸ்டிக் பாடிஸா இருந்ததுன்னா E is equal to 1 இருக்கும். கிளாஸ் பால்ஸா இருந்ததுன்னா 0.94 இருக்கும் E வந்து வேல்யூ. அதே வந்து லெட் பால்ஸா இருந்ததுன்னா 0.2 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து definition of coefficient of restitution, the ratio between negative sign of the relative velocity of the two body after impact to their relative velocity before impact. அதாவது இம்பாக்ட் ஆயிட்ட பிறகு முன்னாடியும் அதை கால்குலேட் பண்றதுதான் coefficient of restitutions சொல்லுவாங்க. ஓகேவா? The motion of two smooth bodies perpendicular to the line of impact. ரெண்டு ஸ்மூத் பாடி இருக்கு, அப்ப வந்து அது வந்து எப்படி இருக்கும்? perpendicular to the line of impact இருந்தா எப்படி இருக்கும்? When two smooth bodies impinge, there is no tangential action between them. Then tangential action வந்து இருக்காது. No change of momentum along the most tangent. Hence there is no change of velocity for either bodies. Okay, இதுக்கு வந்து எந்த velocity இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. tangential இதுல வந்து velocity இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. No change of velocity body or directly perpendicular to the common normal due to the impact அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம். இந்த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கிறோம்? the total momentum of two bodies after impact along the common normal. Okay, அதாவது அந்த பால் பட்ட பிறகு என்ன ஆகும்? should be equal to the total momentum before impact. பிஃபோர் இம்பாக்ட்க்கு முன்னாடி எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆஃப்டர் இம்பாக்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி எந்த சேம் டைரக்ஷனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So the above three principles are sufficient to determine the change in momentum of two impinging smooth bodies. For example, definition வந்து பாத்தீங்கன்னா மூணு definition. First definition வந்து the two bodies are said to impinge directly when the direction of motion of each is along common normal at the point where it touch. எங்க பட்டுதோ அந்த டைரக்ஷன்ல இருக்கும். The two bodies are said to be impinged obliquely in the direction of motion either or both in not along the common normal. Okay, இப்ப இது வந்து ரெண்டு டைரக்ஷனும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. The common normal of point of contact in line of impact. Okay, line of impactல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அடுத்தது range of inclined plane. Okay, inclined plane ஓட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலை வந்து த்ரோ பண்றோம்னா அது வந்து ஒரு ஹாரிசான்டலா வந்து மூவ் ஆகும், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வழியா மூவ் ஆகும். ஸோ அந்த இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. த பார்ட்டிகல் இஸ் ப்ரொஜெக்டட் வித் வெலாசிட்டி u. அது வந்து யூன்ற வெலாசிட்டியில வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதோட ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்குன்னா ஆல்பான்ற ஆங்கிள் வந்து இருக்குது டு த ஹாரிசான்டல் பாயிண்ட் ஆஃப் ஓன்றது ஹாரிசான்டல் பாயிண்ட் ஆஃப் ஓ. ஓகேவா? ஸோ இன்க்ளைன்டு பிளேன் the inclined so the direction of projectile line vertical plane of OA in the vertical plane ல வந்து இருக்குது. so let the particles strikes inclined plane of angle E. Okay, so A என்ற inclined plane, OA என்றது that is equal to R, the range of the inclined plane. அதோட ரேஞ்ச் வந்து OA ன்னு சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா OX and OA be represent respectively the horizontal and inclined plane of the point of projectile. O ன்றது point of projectile. Okay, அங்க இருந்து வந்து OX உம் OA உம் இருக்குது. OB the line, OB is the line perpendicular to OA. OB என்ற லைன் வந்து
perpendicular to OA வா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? So the component of initial velocity u along OA is equal to u cos alpha minus beta. ஓகேவா? the component initial velocity u வந்து எப்படி இருக்கும் OA ல u is equal to u into cos alpha minus beta வா இருக்கும். the component initial velocity u along the OB ல வந்து எப்படி இருக்கும்னா u sin alpha minus beta வா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. the projectile motion moves with the vertical retardation g. ஓகே, அது வந்து எவ்வளவு ரிட்டார்டேஷன் இருக்குன்னா g ன்ற ரிட்டார்டேஷன்ல இருக்கும். அப்ப ஆக்சிலரேஷன் along OA, அப்ப ஆக்சிலரேஷன் OA ல வந்து ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும் -g sin beta வா இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஆக்சிலரேஷன் OB ல வந்து எப்படி இருக்குன்னா -g cos beta வா இருக்கும். ஓகேவா? therefore now let t be the time taken by the particles to the O to A. ஓகே, O ல இருந்து A க்கு வந்து particles travel ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குன்னா t ன்ற டைம் வந்து எடுத்துக்குது. ஓகேவா? சோ அப்ப வந்து when the particle reaches at A after time t, the distance moved perpendicular to the plane in 0. ஓகே, சோ அப்ப வந்து அந்த டைம் t ன்ற டைம்க்குள்ளார அந்த O ல இருந்து A வந்து particles வந்து மூவ் ஆறப்ப வந்து எப்படி இருக்கும்னா perpendicular to the plane of 0. ஓகேவா? therefore hence 0 is equal to u sin alpha minus beta into t minus 1/2 g cos beta into t square ஆ இருக்கும். அதுல வந்து நமக்கு தெரியும் s is equal to ut plus half at square நமக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க s is equal to ut plus half at square. அதை வந்து இங்க ரெப்ரசன்ட் பண்றோம். அதை வந்து இங்க போடுறப்ப so t is equal to t வந்து எப்படி இருக்கும் t is equal to 2u sin alpha minus beta divided by g into cos beta வா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. therefore when the particle strikes A after time t, பார்ட்டிகிள் வந்து A என்ற இடத்துல ஸ்ட்ரைக் ஆறப்ப டைம் t நடந்துட்ட பிறகு the distance OA is equal to r moves with the range of inclined plane. okay, inclined plane மூவ் ஆகுது. therefore r is equal to u cos alpha minus beta into t minus 1/2 g sin beta into t square. so அத வந்து இப்ப வந்து இந்த டேர்ம் அதாவது u cos alpha minus beta into t minus 1/g sin beta into t square வந்து சிம்பிளிஃபை பண்றாங்க. சிம்பிளிஃபை பண்றப்ப என்னவா மாறும்னா so u cos alpha minus beta வந்து அப்படியே இருக்கும். t க்கு பதிலா அதாவது ஈக்குவேஷன் 1 பாருங்க, t இருக்குது, t க்கு பதிலா 2u sin alpha minus beta divided by g cos beta அத வந்து இங்க வந்து போடுறோம். அத வந்து இங்க போடுறப்ப என்ன ஆகும், அந்த t க்கு பதிலா இது வந்து வரும். ஓகேவா? therefore u cos alpha minus beta 2u sin alpha minus beta divided by g cos beta minus 1/2 g sin beta into t square. இப்ப வந்து அந்த டேர்மையே t ஸ்கொயரா மாத்துறாங்க. ஸ்கொயரா மாத்தினா 4u square sin square alpha minus beta divided by g square cos square beta வா வரும். that is equal to 2u square sin alpha minus beta divided by g cos square beta into cos alpha minus beta into cos beta minus sin alpha minus beta into sin beta வா மாறும். ஓகேவா? அப்ப வந்து அதை சிம்பிளிஃபை பண்றப்ப நம்ம என்னவா டேர்மா மாறும்னா so cos a minus cos b. ஓகேவா? சோ அப்ப வந்து 2u square sin alpha minus beta into cos alpha divided by g cos square beta வா வரும். ஓகேவா? சோ இதுதான் வந்து நமக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் இன்க்ளைன் பிளேன், அந்த இன்க்ளைன் பிளேன் வரக்கூடிய ரேஞ்ச் வந்து இவ்வளவு வரும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் அண்ட் டைம் ஆஃப் ஃளைட் டவுன் அண்ட் இன்க்ளைன்ட் பிளேன். ஓகே, டவுன்ல அதாவது ஒரு பிளேன்ல மேல இருந்து கீழே தூக்கி போடுறப்ப எப்படி ஆகும் அந்த ஆப்ஜெக்ட், அந்த பால் வந்து மேல இருந்து கீழே விடுறப்ப எப்படி ஆகும். வந்து பார்த்தோம் கீழே இருந்து மேல தூக்கி போடுறப்ப அப்ப வந்து ஒரு இது இப்ப வந்து மேல இருந்து கீழே ரேஞ்ச் ஆஃப் டைம் ஃளைட் டவுன் ஆன் இன்க்ளைன்ட் பிளேன். the particles project down the plane of O. ஓகே, O என்ற பாயிண்ட்ல இருந்து கீழே வந்து இறங்குது, A என்ற பாயிண்ட்டுக்கு வருது. சோ A வந்து பீட்டா ஆங்கிளா இருக்குது O ல இருந்து. இப்ப AX அப்படின்றது பீட்டா ஆங்கிளா இருக்குது. இப்ப OAன்றது நமக்கு வந்து மேல இருந்து கீழே வர்றது. ஓகேவா? சோ இந்த இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும், the perpendicular to OA or u cos alpha plus beta and u sin alpha plus beta. இதுதான் வந்து நமக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, அது வந்து இருக்குது.
the acceleration along the perpendicular OA or G sin beta. acceleration எப்படி இருக்கும் G sin beta-வா இருக்கும் and minus G cos beta-வா இருக்கும் அப்படி சொல்றாங்க. So அது வந்து டைம் டேக்கன் வந்து t1. the distance moved perpendicular to the inclined plane is 0. distance வந்து எவ்வளவுனா 0 distance. okay, inclined plane வந்து 0. therefore E0 is equal to u sin alpha plus beta into t1 minus 1 by 2 G cos beta 1 t1 square, or we can represent the term as where எப்படி represent பண்ணலாம் t1 is equal to 2u sin alpha plus beta divided by G cos beta வா சொல்லலாம். therefore range of OA, range of OA ஓட range எப்படி இருக்கும் R1 is equal to u cos alpha plus beta into t1 plus 1 by 2 G sin beta into t1 square ன்னு சொல்லலாம். so அதை வந்து திருப்பி simplify பண்ணா therefore we can represent the term as 2u square sin alpha plus beta into cos alpha divided by G cos square beta வா வரும். so இது வந்து நோட்னு சொல்றாங்க. so result down plane can be obtained by putting beta minus beta for beta. அப்ப வந்து டவுன் பிளேன்ல இருக்கறனால மைனஸ் பீட்டாக்கு பதிலா நம்ம பீட்டாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், பீட்டாவை போட்டுக்கலாம். ஓகேவா? in some problem the elevation relative to the inclined plane may be given in the same case as calculated in the horizontal. horizontalல கால்குலேட் பண்ணா அது மாதிரி இருக்கும் அப்படி சொல்றாங்க. சோ இதுல வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து எக்ஸாம்பிள் வந்து எப்படி இருக்கும்? சோ இப்போ வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் இருக்கிறப்ப எப்படி இருக்கும்? to find the direction projection of the maximum range of the inclined plane. therefore maximum range இருக்கிறப்ப R is equal to 2u square sin alpha minus beta cos alpha divided by G cos square beta. therefore அது வந்து சிம்பிளிஃபை பண்ணா u square divided by G cos square beta into sin 2 alpha minus beta minus of sin beta அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து மேக்ஸிமம் டேர்மா இருந்தா அப்படி இருக்கும். therefore Rm is equal to u square G cos square beta into 1 minus sin beta. therefore Rm is equal to u square, இப்போ வந்து 1 minus sin beta வந்து உள்ளார போட்டா u square into 1 minus sin beta divided by G into 1 minus sin square beta அப்படின்னு வரும். அதாவது cos square beta க்கு பதிலா 1 minus sin square beta ன்னு எழுதலாம். சோ அதுதான் இங்க வந்து போட்டுருக்காங்க. therefore that is equal to u square into 1 minus sin beta divided by G into 1 plus sin beta into 1 minus sin beta. that is இத இந்த term simplify பண்ணா அப்ப 1 minus sin beta வும் 1 minus sin beta வும் கேன்சல் ஆகி u square is equal to divided by 1 G into 1 plus sin beta அது மட்டும் தான் வரும். அத வந்து ஈக்குவேஷன் 3 ன்னு வச்சுக்கிறாங்க. ஆல்பா 45 டிகிரியா இருந்தா எப்படி இருக்கும், ஆல்பா வந்து 90 டிகிரியா இருந்தா எப்படி இருக்கும்ன்றத காமிக்கிறாங்க. ஓகேவா? so is shown in the maximum of vertical and inclined planeல வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா total body problem at reduced mass. reduced massல இருக்கிறப்ப எப்படி இருக்கும்? the two body system can be effectively reduced by two body system of introduced in the concept of reduced mass. ஓகேவா? so the velocity அப்ப வந்து reduced mass அப்ப எப்படி இருக்கும்? so இதுல வந்து m1 m2ன்றது mass. ஓகேவா? so அப்ப வந்து the vector distance of m1 and m2 is r is equal to r1 minus r2. vector distance வந்து r1 minus r2ன்றது vector distance. the particle exerted the particle exerted by gravitational force of acting on each other in the action of vector r and represent the central force. okay, central இருந்து நான் வந்து force வந்து ஆக்ட் ஆகுது வந்து r1 and r2ன்ற force வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? so F12 be the force exerted on mass m1. okay, mass m1ல வந்து எவ்வளவு force ஆக்ட் ஆகுதுன்னா F12 வெக்டார் அவ்வளவு force வந்து ஆக்ட் ஆகுது. இதே mass m2ல வந்து force F21 வெக்டாரா வந்து ஆக்ட் ஆகுது. அப்ப வந்து என்ன ஆகும்னா m1 d square r1 divided by dt square that is equal to F12 அப்படினா m2 is into d square r2 by dt square that is equal to F21 அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப வந்து by Newton's law third law நமக்கு தெரியும் F is equal to minus
அதாவது ஒரு பால் வந்து சேத்துல அடிச்சோம்னா ரிட்டர்ன் ஆகுது f is equal to minus f. ஓகேவா? therefore f21 is equal to minus f12, that is equal to f. When then d square r1 divided by dt square is equal to minus f divided by m1, and then d square r2 divided by dt square is equal to f vector divided by m2. okay, subtracting this equation. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சப்ட்ராக்ட் பண்றப்ப எப்படி இருக்கும்? சப்ட்ராக்ட் பண்றப்ப d square into r1 minus r2 divided by dt square is equal to minus of 1 divided by m1 plus 1 by m2 into f. Therefore that is represented r1 minus r2 is equal to r. therefore நான் வந்து இப்ப வந்து r1 minus r2 இந்த ஈக்குவேஷன் மேல பாத்தீங்கன்னா r1 minus r2 க்கு பதிலா நம்ம r வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? therefore அப்ப வந்து என்ன ஆகும் ஈக்குவேஷன்? d square into r divided by dt square is equal to minus 1 by m1 plus 1 by m2 into r cap. ஓகேவா? therefore r is the magnitude of the force. okay, r ன்றது என்னது? magnitude of force. r cap ன்றது unit vector. therefore 1 by mu is equal to 1 by m1 plus 1 by m2. therefore mu is equal to m1 m2 divided by m1 plus m2. so அப்ப வந்து mu வந்து என்ன? 1 by m1 into m2 divided by m1 plus m2. therefore அது வந்து reduced mass of two particles. reduced mass of two particles வந்து அது அப்படினு சொல்றாங்க. therefore d square r divided by dt square is equal to 1 by minus 1 by mu into f into r cap. therefore அதை வந்து திருப்பி சிம்பிளிஃபை பண்ணா we can represent the term of mu வந்து இந்த left hand sideல right hand sideல இருக்குது left hand sideல எடுத்து போனா mu is equal to d square r divided by dt square is equal to minus f into r cap அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம். therefore நம்ம இப்ப வந்து mass m1 m2 நமக்கு தெரிஞ்சது. இப்ப electrons and protonsல வந்து hydrogen, for example electrons and proton hydrogen mass reduced mass வந்து mu is equal to m1 into m2 divided by m1 plus m2. therefore m1 வந்து நமக்கு தெரியும். okay, m1 divided by 1 plus m1 divided by m2. therefore approximately to m1 வந்து காமனா வெளிய எடுத்துறோம். therefore m1 into 1 minus m1 divided by m2. ஓகேவா? m1 by m2 வந்து very small-ஆ இருக்கனால அத வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அத வந்து 1 ஆ வச்சுக்கலாம். therefore the resultant value வந்து m1 அப்படினா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா center of gravity ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. okay, the center of gravity of a body at a point which reduced. இப்ப வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எப்படி இருக்கும்? இந்த இமேஜை பாத்தீங்கன்னா x y z டைரக்ஷனா இருக்கு, 3 டைமென்ஷனல் ஸ்பேஸா இருக்கு. இதுல வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருக்கு. அது வந்து m1 m2 m3 மாஸ்ல வந்து இருக்குது. இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து a b c ன்ற பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கு. சோ அதோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா x1, y1, z1, x2, y2, z2 up to xn, yn, zn வரைக்கும் இருக்கும். ஓகேவா? therefore the center of gravity g be the body of x vector is equal to summation of m1 x1 divided by summation of m1, that is அது வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஓகேவா? therefore m is equal to integral of dm, அதாவது total mass of the body. ஓகேவா? இதுதான் center of gravity. அதுக்கு அப்புறம் வந்து center of gravity of a solid tetragonல வந்து எப்படி இருக்கும் center of gravity அப்படினு சொல்றாங்க. இப்போ வந்து டெட்ராகான்ல வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? சோ இந்த ABCD ன்ற டெட்ராகான்ல வந்து G1 ன்ற ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, BCD ல இருக்கு. ஓகேவா? அந்த இமேஜ் வந்து கீழ பாப்பீங்க. h இந்த ஆல்டிட்யூட்ல வந்து இருக்குது. rho be the density. ஓகேவா? rho வந்து டென்சிட்டியா இருக்கு. suppose the tetragon divide into thin slices of planes parallel to the base BCD. இப்ப தின்னா வந்து ஸ்ப்ளிட் ஆச்சுனா எப்படி இருக்கும்? B1 C1 D1 of a thickness of dx, depth of x. ஓகேவா? சோ அப்ப வந்து எப்படி இருக்கும்? B1 C1 divided by BC is equal to x by h. இப்ப இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிளியரா. A1 and A2 are the altitude of the triangle BC, B1 C1 D1 and BCD respectively. இங்க வந்து இந்த angle of triangle வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப வந்து A1 divided by A is equal to x divided by h. அப்ப angle area of triangle B1 C1 D1, இந்த B1 C1 D1 இருக்குது எப்படி இருக்கும்னா that is equal to half
b1 c1 into a1 அப்படியா இருக்கும். அப்ப angle of triangle BCD க்கு வந்து எப்படி இருக்கும்? BCD க்கு வந்து அதே மாதிரி தான் half BC into A that is equal to S. S என்ற இதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. hence இப்ப ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப ரெண்டுமே வந்து ஈக்குவலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். therefore area of triangle B1 C1 D1 divided by S is equal to B1 C1 divided by BC into A1 divided by A that is equal to x square by h square அப்படின்னு சொல்லலாம். Okay, x square by h square. Therefore, the area of triangle B1 C1 D1 is equal to S into x square divided by h square. The volume of the slice B1 C1 D1 is equal to S x square divided by x square dx divided by h square. Okay, therefore, of the volume mass of the slice. அப்ப volume of the slice வந்து S x square dx divided by h square ஆ இருக்கும். அப்ப mass வந்து எப்படின்னா dm is equal to rho into s x square dx divided by h square. இப்ப வால்யூமும் மாஸும் நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப வந்து அதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா the distance of the center of gravity of tetrahedron A is given as x cap is equal to integral of x into dm divided by integral of dx. அப்ப வந்து சிம்பிளை பண்ணா 3/4 h ஆ இருக்கும். அதாவது 3/4 வந்து h ஆ வந்து இருக்கு. Hence center of gravity of uniform tetrahedron lies on the point G and the line AH as such that AG is to GH is equal to 3:1 ratio. அப்ப வந்து எப்படி இருக்கும் 3:1 ரேஷியோல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் நம்ம வந்து இந்த கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ கடைசியா வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்துப்போம். சென்டர் ஆஃப் கிராவிட்டில வந்து டெட்ராகான்ல வந்து எப்படி இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன இருக்கும், அதுக்கப்புறம் முன்னாடி வந்து ப்ரொஜெக்டைல்ல வந்து எப்படி இருக்கும், ஒரு பால் வந்து கீழே இருந்து மேலே தூக்கி போடுறப்ப எப்படி இருக்கும், மேலே இருந்து கீழே தூக்கி போடுறப்ப எப்படி இருக்கும்ன்றதை பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டைனமிக்ஸ். ஓகே, ஸோ இந்த இது வந்து இதோட முடியுது. நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து செகண்ட் யூனிட் பார்ப்போம். அடுத்து வந்து வெக்டார்ஸ் வந்து நம்ம further வந்து பார்ப்போம். ஓகேவா? எடுத்த உடனே ட்ரையா போனா we can see the class for the next class we can see. Okay, thank you for watching. Thank you. Okay, thank you very much.